சொல்கிறேன். இது டார்கெட் பகுதி. மார்க்கெட் பிஹேவியர் படி நமக்கு லாஸும் லாபமும் மாறி மாறி வரும். 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா 10மே லாபத்தில் முடியாது. நம்ம கற்றுருக்கோம் டெக்னிக்கல் படி ஒரு 5 ட்ரேட் லாபம் வரலாம், ஒரு 5 ட்ரேட் லாஸ் ஆகலாம். இப்படி லாஸ் வர 5 ட்ரேடை சரி கட்ட லாபம் வர 5 ட்ரேடால் மட்டும்தான் முடியும். சராசரியாக 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாம் வைக்கிற ஸ்டாப் லாஸை விட 3 மடங்கு லாபம் இருக்கணும். 20 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ்னா 60 ரூபா டார்கெட்டு. இப்போ 200 ரூபா மதிப்புள்ள ஒரு லாட் வாங்குறீங்கன்னா 180 ரூபா கீழே வரும்போது கட் பண்ணணும். 260 ரூபா டார்கெட் வரும்போது கட் பண்ணலாம், இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு மேலே கொண்டு போகலாம். இப்போ ஒரு ட்ரேடில் 1000 ரூபா லாஸ்னா 5 ட்ரேடில் தொடர்ந்து 5000 ரூபா நமக்கு லாஸ் வந்திருக்கும். அதுவே 5 ட்ரேடில் 3000 ரூபா லாபம்னு பார்க்கும்போது 15000 ரூபா வந்திருக்கும். அவ்வளோ வேணாம், ஒரு 10,000 எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட 5000 ரூபா லாப பணம் இருக்குன்னு அர்த்தமாகிடும். ஸோ எல்லா ட்ரேடும் லாபம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி தான் லாபத்தை அடையணும். மார்க்கெட் எப்படி இறங்கி இறங்கி ஏறுதோ அதே போல தான் ட்ரேடிங் பிஸ்னஸில் வர லாபமும் இறங்கி இறங்கி ஏறும். இதுதான் நிஜம், உண்மை. இதை தாண்டி எல்லா ட்ரேடுமே லாபம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நடக்காத காரியம். சரிங்களா? இங்கே நம்ம கற்றுக்கிட்டது ஸ்டாப் லாஸை விட ரிஸ்க் ரிவார்ட் 3 மடங்கு இருக்கணும். நம்மளோட வின்னிங் ரேஷியோ 10ல் 5 ட்ரேட் லாபத்தில் முடியணும் என்பது தான் நம்மளோட குறிக்கோள். உங்களால் 5 ட்ரேட் லாபத்தில் முடியலைன்னா இன்னும் நீங்கள் நிறைய பயிற்சி எடுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா கற்றுக்கங்க. என்னென்ன கற்றுக்கணும்னு ஏற்கனவே நான் ஒரு இப்போ இதில் இந்த ரிஸ்க் பகுதி இருக்குல்ல, அதை மேனேஜ் செய்ய நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஓரிரு வரிகளில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் வைக்கணும். அதே போல் அதிக லாட் போட்டு ட்ரேட் செய்யவே கூடாது. உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் நினச்ச திசையில் 100% போகும்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதிக லாட் போடவே கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்க விதியை உடைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய லாபத்தை அடையலாம், இன்னொரு நாள் அதே நம்பிக்கையில் அதே தப்பை செய்ய சொல்லும். மார்க்கெட்டில் தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக வருதுன்னா அதை அடிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி நகர்த்தி வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ஒரு நாள் நீங்கள் லாஸ் வராமல் தப்பிக்கிறதுக்காக செய்யும் இந்த விஷயம் உங்கள் ட்ரேடிங் வாழ்க்கையே பாதிக்கும். ட்ரேடிங்கில் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுன்னு பயப்படுறீங்கன்னா நீங்கள் சரியான பொசிஷன் சைஸிங் எடுக்கலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதில் கவனம் வைங்க. அதே போல் ட்ரேடிங் என்பது இன்னையோட நாளையோட முடியக்கூடிய விஷயம் இல்லை. இனி நம்ம காலம் முழுவதும் தொடர்ந்து 1000 ட்ரேடுக்கு மேலே எடுக்க போகிறோம். அதனால் லாட்ரி விளையாடுவது போல் இஷ்டத்துக்கு செய்ய வேணாம். உங்ககிட்ட ட்ரேட் எடுக்க சரியான அளவில் பணம் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் அஃபோர்ட் பண்ணுற அளவு இருக்கணும். வெறும் 10,000 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ட்ரேட் பண்ணுறீங்களா, 5 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலே நீங்கள் ரொம்ப கவலை ஆகிடுவீங்க. என்னோட ஐடியா சொல்கிறேன். என்னோட சஜஷன், குறைஞ்சபட்சம் 40,000 ஆப்ஷன் பையிங்க்குன்னு நீங்கள் வச்சுருக்கணும். அந்த பணம் இருக்குன்னு அதிக லாட் போடவே கூடாது. மிஞ்சி பணம் 1 லாட் இல்லை 2 லாட் மட்டும்தான் நீங்கள் அந்த பணத்தில் ட்ரேட் எடுக்கணும். உங்ககிட்ட லாப பணம் எப்போ சேருதோ அப்போ தான் நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் வைக்கிற ஸ்டாப் லாஸ் சிஸ்டத்தில் இருக்கணும். நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்தால் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய கேண்டில் கண்ணமிக்க நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். அதனால் ஸ்டாப் லாஸை மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லையோ சிஸ்டத்தில் போட்டுருங்க. அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும்தான். லாபமோ லாஸோ ட்ரேடை அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி பண்ணுறதுனால பல நல்ல விஷயம் இருக்குது. முதல் விஷயம், உங்கள் கேபிட்டல் பணத்தை பாதுகாப்பீங்க. ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணவங்கலாம் என்னென்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் அனாலிசிஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஓவர் ட்ரேடு தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் ஓவர் ட்ரேடு செய்யவே கூடாது. நம்ம ஓவர் ட்ரேட் செய்யாததுனால மாத முடிவில் லாபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் என்பதால் கண்ணா பின்னான்லாம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்து ட்ரேட் எடுப்போம். அதனால் அது நல்ல ட்ரேடாக அமையறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவும் ஸ்டாப் லாஸ் 1 மடங்குனா டார்கெட் மினிமம் 2 மடங்குக்கு மேலே வைங்க. அதே போல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கவலைப்படாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து ட்ரேட் எடுத்து எல்லா கேபிட்டல் பணத்தையும் லாஸ் செஞ்சிடுவீங்க. இந்த தப்பு ஒருபோதும் செய்யவே கூடாது. இதை ரிவெஞ்ச் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேராக லாபம் வந்தாலும் சந்தோஷமாகி அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒருவேளை அடுத்த ட்ரேட் லாபம் வரலாம், லாபம் வந்தாலும் அதுக்கு அடுத்த ட்ரேட் எடுக்க சொல்லும். அந்த ட்ரேடு ஒருவேளை லாஸ் ஆனிச்சுன்னா விட்ட பணத்தை எடுக்க தோணும். இதனால் ஓவர் ட்ரேட் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த தப்பை பண்ணாதீங்க. லாபமோ லாஸோ அன்றைக்கி ட்ரேட் ஓவர். அடுத்த நாள் வாய்ப்புக்காக காத்துருங்க. மார்க்கெட் கண்டிப்பாக வாய்ப்பு தரும். ஒரே நாளில் எல்லா ட்ரேடும் செய்யணும்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, கடன் வாங்கி ட்ரேட் செய்யாதீங்க. வீட்டு வாடகை பணம், இஎம்ஐ கட்டுற பணம், இந்த மாதிரி கமிட்மெண்ட் பணத்தில் ட்ரேட் செஞ்சிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டே உங்களை ஸ்டாப் லாஸ் கொடுக்காதுன்னு சொல்லும். ஒருவேளை லாஸ் வந்தால் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற எல்லா பணத்தையும் லாஸ் பண்ண வைக்கும். இந்த தப்பை பண்ணிடாதீங்க. கமிட்மெண்ட் பணத்தை உள்ளே போடவே கூடாது. உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பணத்தை மட்டும்தான் ட்ரேடிங்கில் போடணும். அடுத்த நாள் ட்ரேடிங் வரும்போது ஃப்ரீ மைண்டோட தான் வரணும். எந்தவித எமோஷனும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது எமோஷன் இருந்தீங்கன்னா ட்ரேடை எடுக்க வேணாம். வீட்டில் சண்டைனா கூட அந்த கோபத்தை ட்ரேடில் காட்டிடுவோம்.
அதனால ட்ரேடிங்க்கு ஃப்ரீ மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது ரெட் கேண்டிலோ இல்லை கிரீன் கேண்டிலோ சல்லுன்னு மேலே கீழே பிரேக் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் ஐயோ லாபத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுவோம். இது கீழே விழுகிற கத்தியை வெறும் கையால் பிடிக்கிறது போல ரொம்ப ரிஸ்கானது. அந்த நேரத்தில் காமா வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்கள் பை பண்ண உடனே மார்க்கெட் கொஞ்சம் நிதானம் ஆனாலே அந்த காமா வேல்யூ சல்லுன்னு இறங்கும். நீங்கள் வாங்கின ஆப்ஷன் அப்படியே லாஸில் போய் நிற்கும். அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில்லாம் வரும்போது அமைதியாக கொஞ்ச நேரம் மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்க. நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ட்ரேட் எடுப்பீங்கன்னா அந்த ட்ரேட் செட்டப் வரும் வரை மீன் பிடிப்பது போல ட்ரேடிங் எடுக்காம காத்துக்கிட்டு இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு வரும்போது ட்ரேட் எடுங்க. அப்பவும் மறக்காம ஸ்டாப் லாஸ் போடுங்க. தினமும் ஒரு ட்ரேட் எடுக்கும் முன்னாடியே இவ்வளோ லாஸ் தர தயார்னு ரெடியாகி நீங்கள் ட்ரேடில் இறங்குங்க. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து லாஸ் மட்டும் உங்களுக்கு வருதுன்னா ட்ரேடிங்கை கொஞ்ச நாள் லீவ் விட்டுட்டு என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிங்க, அதை திருத்துங்க. ட்ரேடிங்காக ஒரு நோட் போட்டுருங்க. அதில் ஒவ்வொரு முறை ட்ரேட் செய்யும் போதும் என்ன ட்ரேட் எடுத்தேன், ஏன் எடுத்தேன், எவ்வளோ லாஸு, எவ்வளோ லாபம், ஏன் வந்தது, இதெல்லாம் நீங்கள் அதில் எழுதுங்க. முக்கியமாக அன்றைக்கி என்ன தவறு செஞ்சீங்கிறத மறக்காமல் குறிப்பாக எழுதுங்க. வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை அதை திரும்ப படித்து பாருங்கள். என்ன தவறு செய்கிறீங்கிறத கண்டுபிடிச்சு அதை திருத்திக்கோங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். இதுவே ட்ரேடில் உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா 50% லாப பணத்தை வித்ட்ரால் செஞ்சுருங்க. இல்லை வேறு லாங் டேர்முக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதிலே பணத்தை விட்டு வைக்காதீங்க. இது சைக்காலஜியாக உங்களை பாதுகாக்கும். சிலர் மார்க்கெட் கீழே இறங்கும் போது கால் ஆப்ஷன் வாங்கிடுவாங்க. திரும்ப மார்க்கெட் மேலே வரும்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது மார்க்கெட்டை நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறதுக்கு சமம். மார்க்கெட் வழி எப்பவுமே தனி வழி. அதனால் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அதுக்கேற்றது போல் ட்ரேட் எடுங்க. மார்க்கெட்டில் ட்ரெண்டு தான் நம்மளோட ஃப்ரெண்டு. மார்க்கெட் என்ன நேரத்தில் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதை சார்ந்தே ட்ரேட் எடுங்க. எதிர்நீச்சல் போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் காணாமலே போயிடுவோம். புதியவர்கள் இப்போ தான் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பழகுறேன்னு சொல்கிறவங்க ஒரு சின்ன கேபிட்டல் போட்டு சின்ன லாஸ் சின்ன லாபம்னு பழகுங்க. பேப்பர் ட்ரேட் செய்கிறத விட இது பெஸ்ட்டு. ஒரு 6 மாதம் காலம் பழகி நல்லா நம்பிக்கை வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். சும்மா 2 லாபத்தை பார்த்துட்டு கற்றுக்கிட்டோன்னே அதிக லாட் போடாதீங்க, மாட்டிக்குவீங்க. நிறைய புதியவர்கள் இந்த தப்பு செய்கிறீங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ட்ரேடிங் தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடர் லாபம் அடையணும்னா இன்னொருத்தவர் அந்த பக்கம் லாஸ் ஆகணும். நம்ம மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருப்போம். 10 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த ப்ரீமியம் திடீர்னு 100 ரூபா போயிடும். நம்ம உடனே 10,000 ரூபா போட்டு ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கியிருந்தா இந்நேரம் நமக்கு 1 லட்ச ரூபா லாபம் வந்திருக்குன்னு கணக்கு போடுவோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக ஒருத்தர் 1 லட்சம் அந்த பக்கம் முதலீடு செஞ்சிருப்பாரு. அவர் இப்போ 90,000 ரூபா லாஸில் இருப்பார். இந்த பகுதியை நம்ம நினச்சி பார்க்குறதே இல்லை. காலையில் 10,000 ரூபா லாஸ் செஞ்சிடறோம். சாயந்தரம் யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை கால் ஆப்ஷனுக்கு பதில் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா இந்நேரம் அதே 10,000 ரூபா லாபம் வந்திருக்குமேனு நாம் லாஸ் செஞ்ச பணத்தை கூட பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதால தான் முதல் நாள் ட்ரேடில் லாஸ் வந்தால் கூட மறுநாள் அந்த காசை பிடிச்சிடலாங்கிற எண்ணத்தோட ட்ரேடிங் நோக்கி வந்துடுறோம். ட்ரேடிங் செய்யாமல் நம்மளால் இருக்கவே முடியல. மார்க்கெட் லீவுனா கூட கடுப்பாக இருக்கும். இந்த கற்பனையில் நம்ம ட்ரேட் செய்ய தினமும் போனால் நமக்கு லாஸ் மட்டும்தான் வரும். மார்க்கெட்டோட உண்மைத்தன்மையை யோசிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதனால ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் லாபத்தை நோக்கி செல்ல முடியும். இது எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லணும்னா லெட் யுவர் ப்ராஃபிட்ஸ் ரன் அண்ட் கட் யுவர் லாஸஸ் ஷார்ட். முதல்ல கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் செய்யுங்க. ஆழம் பார்க்காம காலை விடாதீங்க.